பயமா இருக்குங்க. என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. கல்பனா, கல்பனா, சாரி கல்பனா, கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். ஒண்ணு கவலைப்படாத கல்பனா. நாளானைக்கு அப்பா பெங்களூர்ல வந்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அடுத்த வாரம் விசிட்டிங் டைரக்டர் உன்னை சந்தித்து வரும்போது நிச்சயம் நல்ல செய்தியோட வருவேன். கல்பனா, கொஞ்சம் பயப்படாத, தைரியமா போ. அந்த விஜயாவோட சேராதேன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். பெரியப்பா வீட்டுக்கு போறேன், சித்தப்பா வீட்டுக்கு போறேன்னு. அவ அவுட்டிங் போறது ஏன் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கல்பனா, உண்மையா சொல்லு, நீ உங்க பெரியப்பா வீட்டுக்கு தான் போனியா? கல்பனா, சத்தியமா சொல்லு. சினிமாவுக்கு போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தானே வரேன். வீடுங்க எனக்கு தெரியாது. டிரைவர், காரை எங்க கொஞ்சம் நிறுத்தப்பா. என்னமா இது? அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஊர்லாம் சுத்துறது? ஒரு தடவை தான் வந்திருக்கேன். ஒண்ணும் இல்ல, என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுடு.
மூட்டை பூச்சி மருந்து சாப்பிட்டுருக்காளே. வயிற்றுல இருக்கிற பாயசனை உடனே எடுத்தாகணும். நீ போய் தண்ணி ஒரு பக்கெட் எடுத்துப்பா சீக்கிரம். டாக்டர். ரேவதி பக்கெட் எடு. இதுல தண்ணி ஊத்து. பக்கெட் எப்படி சீக்கிரம். சீக்கிரம் கொஞ்சம் வெந்நீர் ஒரு தேனை எடுத்துட்டு வா. என்ன டாக்டர்? பாயசம் சாப்பிட்டதுல இவளுக்கு அபாஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம். இனிமே எந்த பயமும் இல்லை. சரியான நேரத்துக்கு வந்து நீ என்ன கூப்பிடலன்னா என்ன ஆயிருக்கும்? கல்பனாவை நாம இன்னைக்கு காப்பாத்தினது பெருசு இல்லை. இனி என்னைக்குமே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. பெண்ணுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சா அது மறுநாளே உலகமெல்லாம் தெரிஞ்சிரும்னு கேலி பேசுவாங்க. கல்பனாவுக்கு கரிச்சிதிவான விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியத்தை என் உயிருள்ள வரைக்கும் நான் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் கவலைப்படாதீங்க டாக்டர். ஆத்துல விழுந்தவளை காப்பாத்தி மலையிலேருந்து உருட்டி விடுற மாதிரி சத்தியமா நான் நடந்துக்க மாட்டேன். ரேவதி, கல்பனாவுக்கு காய்ச்சல்னு ஒரு 10 நாளைக்கு நான் லீவ் வாங்கி தர்றேன். நீ ஒரு 10 நாள் லீவ் போட்டு அவ பக்கத்துல இருந்து நான் கொடுக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும். என்ன? சரி டாக்டர். கல்பனா, 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 என்னம்மா? கல்பனா, 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 அழாதம்மா. நீ பாடவே கூடாது. உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். சொன்னா கேளுமா? என்னையே காப்பாத்துனீங்க. அவமானப்பட்டு ஆசைப்பட்டு இருக்கிறத விட அமைதியா நான் சாக விரும்பினேன். கெடுத்துட்டீங்களே டாக்டர். நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது. என்ன கொண்டுடுங்க டாக்டர், என்ன கொண்டுடுங்க, என்ன கொண்டுடுங்க டாக்டர். கல்பனா, நான் சொல்றது கேளுமா. கால்ல செருப்பு இல்லாம காட்டு பக்கம் போனது தப்பு. கால்ல முள்ளு குத்திடுச்சுங்கிறதுக்காக காலையே வெட்டி எடுத்துட முடியுமா? நீங்க சொல்றதுக்கும் என் நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு டாக்டர். கால்ல குத்துற முள்ள பிடுங்கி எரிஞ்சிடலாம். ஆனா அந்த முள்ள நெஞ்சிலே குத்திடுச்சு டாக்டர். நான் செஞ்ச தவற ஐயோ டாக்டர். நீ செஞ்ச தவற மாற்ற முடியாது, ஆனா மறக்க முடியும், மன்னிக்க முடியும். நீ செஞ்சது தவறுன்னு என்னைக்கு உணர்ந்துட்டியோ அன்னைக்கே உனக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சம்மா. வாழ்க்கையில ஒரு நாள் செஞ்ச தவற மறுபடியும் ஆயுள் முழுக்க செய்யாம இருக்கிறதுதான் இதுக்கு நீ செய்யக்கூடிய பரிகாரம். நீ விஷத்தை குடிச்சு சாகிறதுனால உன் களங்கம் மறையாது, வளரும். உன்னை பெத்த அப்பாவுடைய மனசு உடைஞ்சி சுக்கு நூறா போகும். உன் உறவினர்கள் தலை குறிச்சு நடப்பாங்க. நீ செஞ்ச தவறுக்கு மத்தவங்க தண்டனை அனுபவிக்கிறதுல உனக்கு என்னம்மா லாபம்? எனக்கு பயமா இருக்கு டாக்டர்.
பயப்பட வேண்டிய நேரத்துல எல்லாம் பயப்படாம இப்ப பயப்படுறதுல என்ன புண்ணியம்? இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். மனசை போட்டு குழப்பிக்காத. கல்பனா, இப்ப உனக்கு தேவை ஃபுல் ரெஸ்ட், அமைதியா இருக்கணும். இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிறது புதிய பிறவி. இந்த பிறவியில இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு நீ சபதம் எடுத்துக்க. கடவுள் உனக்குன்னு வகுத்த வாழ்க்கையை நீ மனப்பூர்வமா ஏத்துக்கமா. ரேவதி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் காலையில வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். வாழக்கூடாது டாக்டர், நான் வாழவே கூடாது. என்ன கொண்டுடுங்க டாக்டர், என்ன கொண்டுடுங்க டாக்டர், என்ன கொண்டுடுங்க. உன் பேர் என்னம்மா? கல்பனா. என்னமோ படிச்சிருக்க? பிஎஸ்சி. அக்கா, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, லட்சணமாவும் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த பெண்ணை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாடா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நமக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு. பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு. என் தம்பி எப்பவுமே இப்படித்தான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுவான். அவன் சுபாவம் அப்படி. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. இனிமே என்ன? அம்மா, சீர்வரிசையை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஏன் ஆஸ்தி எல்லாம் அவளுக்கு தானம்மா. பிள்ளைவா, கடல்ல நரி கலக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கடல்ல கடலே கலக்குது. அங்கேயும் ஏகப்பட்ட ஆஸ்தி, ஒரே பிள்ளை. இங்கேயும் ஏகப்பட்ட ஆஸ்தி, ஒரே பொண்ணு. சீர்வரிசைய சிறப்பா செஞ்சிடுவாரு. அவங்க இஷ்டம், எப்படி வேணாலும் செய்யட்டும். டாக்டர், நான் இந்த வீட்டுக்கு பெண்ணு பார்க்க வரும்போது உன்னைத்தான் பார்க்க வர்றேன்னு எனக்கு தெரியாது. இப்ப உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாக்டர், மனப்பூர்வமா சொல்றேம்மா. என் வீட்டு வாசல்ல ஒரு மல்லிகைப்பூ செடி வளர்த்தேன். ஒரு நாள் ஆடு அதை மேய்ஞ்சிருச்சு. உடனே நான் பதறி போய் அதுக்கு வேலி போட்டு உறுதுணையா பந்தல் போட்டு பாதுகாத்தேன். இப்போ அது கூரை முழுதும் படர்ந்து பூத்து குலுங்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மாதிரிதான் உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். கல்பனா, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம தகுதிதானாங்கிற மனபயம் உனக்கு துணிஞ்சு இருக்க கூடாது. உன்னை பெத்த அப்பாவும் மனப்பூர்வமா விரும்பி ஏத்துக்கிற கணவனும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் தாமா உனக்கு இருக்கணும். நன்மை பயக்குமெனில் பொய்யும் கூறலாங்கிறது பெரியவங்க சொன்ன வேதம். நான் உனக்கு உபதேசம் பண்ணலம்மா. நீ நல்லா வாழணுங்கிற ஆதங்கத்துல சொல்ற. தெரியாம தவறு செய்த அகல்கைக்கு ஸ்ரீராமனால விமோச்சனம் கிடைச்சது. அவ தெரிஞ்சே செஞ்சிருந்தா விமோச்சனம் கிடைச்சிருக்காது இல்லையா? அதை நீ புரிஞ்சுக்கணுமா? என்னக்கா இப்பவே நாத்தனார்கிட்ட நேரம் போறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏண்டா, உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்றது. என்ன பாக்குற சாக்குல நீ இங்க வரணுமா? கல்பனா, வரட்டுமா? போடா.